ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த குரூப் 2ஓட ரிசல்ட் முதற்கொண்டு ஒரு 4 எக்ஸாமோட அப்டேட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் அந்த ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூல் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்னென்ன ரிசல்ட் எப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான ஆன்லைன் பேட்சுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 18ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 10ஆம் தேதியே பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி மெட்டீரியல் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். டெலகிராம் குரூப் மூலமாகவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான மெட்டீரியல்ஸ், அது மட்டும் இல்லாமல் வீடியோ கிளாஸஸ், அது இல்லாமல் டெஸ்ட் சீரிஸ் ஒரு 27 தேர்வுகள், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான 27 தேர்வுகள், அது இல்லாமல் கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் தேவையான ஃபுல் கைடன்ஸ் அந்த குரூப் மூலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெலகிராம் குரூப்பில் உங்களோட நம்பரையும் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஆஃபர் ப்ரைஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற நம்பரில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவோட கடைசியில் பார்ப்போம். இப்போ இந்த ரிசல்ட்டை பற்றி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2, அதாவது குரூப் 2ஓட அந்த ஓரல் டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் விட்டுட்டாங்க 17/2/2024. காலையிலே இதை பற்றின அப்டேட்டு டிஎன்பிஎஸ்சி மெம்பரே சொல்லியிருந்தார். இப்போ அந்த ரிசல்ட்டையும் விட்டுட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, கம்பைன்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட், அதாவது டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த கம்பைன்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட்டோட ஃபைனல் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் விட்டுருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கலாம் மார்க் எல்லாமே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி சர்வீஸில் இருக்கிற ரிசர்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு செலக்ட் ஆன கேண்டிடேட்டோட லிஸ்ட் விட்டுருக்காங்க, ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு. அதே மாதிரி அந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் போஸ்ட்டுக்கான ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோட ஃபேஸ் 2க்கு செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் எல்லாமே விட்டுருக்காங்க. அந்த லிஸ்ட்டு எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த குரூப் 2ஓட ஓரல் டெஸ்ட் ரிசல்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், கம்யூனிட்டி, என்ன ஜெண்டர், அவங்க ரிட்டன் எக்ஸாமில் எடுத்த மார்க்கு, அதுக்கப்புறம் ஓரல் டெஸ்ட்டில் எடுத்த மார்க்கு, அதுக்கப்புறம் டோட்டல் மார்க் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஓட்டி கேண்டிடேட்டுமே நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இதிலே அவங்களோட அந்த மார்க் ரேஞ்ச் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அந்த இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. இந்த ரிசல்ட் விட்டதுக்கப்புறம் இவங்களுக்கு கவுன்சிலிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த நான் ஓட்டி கேண்டிடேட்கான லிஸ்ட் எல்லாமே விடுவாங்க. அது வந்து மார்ச்சோட நடுவில் அப்படி இல்லை மார்ச் கடைசியில் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 327 பேருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 328ன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரெஸ் ரிலீஸில் பார்த்தீங்கன்னா அந்த 327 பேர் தான் கணக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கம்பைன்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான ஃபைனல் ரிசல்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதை கொடுத்து அந்த கேப்சாவை டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னாக்கா எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வெட்டரி, அந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி சர்வீஸில் இருக்கிற மேனேஜர் போஸ்ட், ரிசர்ச் அசிஸ்டன்ட் அண்ட் மேனேஜர் வெட்டரியோட ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு செலக்ட் ஆன கேண்டிடேட் 1:3, 1:4 அப்படின்ற மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா உங்களோட நம்பர் இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் எல்லாத்தையுமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். அந்த டெலகிராம் குரூப் லிங்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஃபைனலாக அந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் போஸ்ட்டுக்கான ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோட ஃபேஸ் 2க்கான ரிசல்ட்டு அந்த லிஸ்ட் எல்லாமே விட்டுருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே. இதோட பிடிஎஃப்மே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். இந்த எக்ஸாம் எழுதியிருந்தாலும் உங்களோட நம்பர் இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூல் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் 17th February. குரூப் 2 பற்றி இதில் அப்டேட் பண்ணல. இன்றைக்கி தான் அந்த ஓரல் டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச் அசிஸ்டண்ட்டோட நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான அந்த மார்க் எல்லாமே பார்த்துக்கலான்றது அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வெட்டினரி சர்வீஸில் இருக்கிற ரிசர்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட்டோட ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூல் பிடிஎஃப்மே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். மற்ற எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா எந்த மந்தில் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான ஆன்லைன் பேட்சுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. 18ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா எக்ஸாமுக்குமே தேவையான ஒரு 27 தேர்வுகள், எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு 27 டெஸ்ட் சீரிஸ். அந்த டெஸ்ட் சீரீஸில் வர மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தேவையான ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் பிடிஎஃபாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். என்னென்ன சப்ஜெக்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொது தமிழ் நியூ அண்ட் ஓல்டு புக்கு, கணிதம், உளவியல், வரலாறு, அரசியலமைப்பு, புவியியல், பொருளாதாரம், அறிவியல், நடப்பு நேவல்கள் அப்படின்னு சொல்லி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே குரூப் 4 எக்ஸாமுக்கு தேவையான எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான பிடிஎஃப்மே கொடுத்துருவோம். மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ்
ஒரு 27 டாபிக் உண்டு. எல்லா டாப்பிக்குமே தேவையான A to Z வீடியோ கிளாஸஸ் ரெக்கார்டட் வீடியோஸாகவே டெலகிராம் குரூப் மூலமா கொடுத்துருவோம். நீங்கள் எனி டைம் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், அது மட்டும் இல்லாமல் கடைசி 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் மார்ச் 2023லேருந்து மார்ச் 2024 வரைக்கும் தேவையான கரண்ட் அஃபேர் எல்லாத்தையுமே பிடிஎஃபாகவே அந்த டெலகிராம் குரூப்லேயே கொடுத்துருவோம். நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலுக்காகலாம் எங்கேயுமே தேட தேவையில்லை. அந்த மெட்டீரியல் மட்டுமே படித்தாலே போதும். வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில் 185 கொஸ்டினுக்கு மேலே சாலிடாக ஆன்சர் பண்ண முடியும். டெஸ்ட் பேட்ச் வந்து 26ஆம் தேதியிலேருந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியே பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி மெட்டீரியல் எல்லாமே அந்த குரூப்பில் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. கிளாஸ் பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஆஃபராக 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். ஆஃபர் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பரில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903716083 அப்படின்ற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணிங்கனாக்கா உங்களோட டெலகிராம் நம்பரையும் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலாக ஆல்ரெடி வீடியோவாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் எல்லாமே இந்த பிடிஎஃப்லேயே இருக்கும். இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. டெஸ்ட் ஷெடியூல் எல்லாத்தையுமே இந்த பிடிஎஃப்பில் எடுத்து பார்த்துக்கோங்க. என்னென்ன தேதியில் என்னென்ன எக்ஸாம், என்னென்ன சப்ஜெக்ட் கலந்து வரும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் பேப்பர், அது இல்லாமல் ஒரு மேக்ஸ் டாபிக் அப்படின்னு சொல்லி கலந்து தான் எல்லா டெஸ்ட்டுமே வச்சுருக்கோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 27 டெஸ்ட் உண்டு. அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா திருப்புதல் தேர்வுகளும் உண்டு. குரூப் 4 எக்ஸாமுக்கு முன்னாடியே எல்லா ரிவிஷன் டெஸ்ட்டும் முடிக்கிற மாதிரி இந்த ஷெடியூல் எல்லாத்தையுமே ப்ராப்பராக டேபிள் போட்டு கொடுத்துருப்போம். இந்த பிடிஎஃப்ல எடுத்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிடிஎஃப்ல கடைசியாக அந்த குரூப் 4ஓட நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே எப்படி இருக்கும், தமிழ் எப்படி இருக்கும், ஜெண்டர் ஸ்டடீஸ் எப்படி இருக்கும், குரூப் 4ஓட சிலபஸ் என்ன, குரூப் 4ஓட கொஸ்டின் பேப்பர் ப்ளூ பிரிண்ட், அதாவது என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க, ஓல்டு புக்லேருந்து என்னென்ன கொஸ்டின் எடுக்கிறாங்க, எவ்வளோ கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த புக் ப்ரூஃபு, அது இல்லாமல் யூனிட் 8, யூனிட் 9 அது எல்லாமே எங்கே படிக்கணுன்ற வேர் டு ஸ்டடி பிடிஎஃப், மேக்ஸோட வேர் டு ஸ்டடி பிடிஎஃப், சயின்ஸுக்கு பாலிட்டிக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அந்த வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் அண்ட் வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருப்போம். அது இல்லாமல் குரூப் 4ஓட கட் ஆஃப்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அக்யூரேட்டாக அந்த ஃபைனல் ரிசல்ட் வச்சு கொடுத்துருப்போம். எல்லாத்தையுமே இந்த பிடிஎஃப்ல லிங்காக கொடுத்துருக்காங்க. அந்த கிளிக்ன்றதை ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையுமே வீடியோவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே இந்த பிடிஎஃப்ல இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. எந்த டவுட்னாலும் அந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கிளாஸ் பேட்ச் எல்லாமே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.